வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயத்த டீகோட் செய்ய போறோம். அதாவது, ஒரு புதிய அரசியல் இயக்கத்தை முன்னெடுத்துச் செல்ற அந்த தீவிரமான உணர்வுகள், தொண்டர்களோட அந்த அதீத விசுவாசம், இது எல்லாம் ஒரு தரவு மூலமா எப்படி வெளிப்படுதுன்னு இன்னைக்கு நாம விரிவா அலசப் போறோம். இது சும்மா ஒரு செய்தி வாசிப்பு கிடையாதுங்க. ஒரு சாதாரண பேச்சு எப்படி ஒவ்வொரு வார்த்தையிலயும் ஹேஷ்டேக்லயும் ஒரு உறுதியான அரசியல் முழக்கமா மாறுதுன்னு நாம ஆழமா பார்க்க போறோம். வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போகலாம். இந்த இதயத்துல துடிப்பு இருக்கிற வரைக்கும் தளபதி மட்டும்தான் இருக்கும். இந்த வரிகள் டோட்டல் டேமேஜ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல்ல வெளியான ஒரு வீடியோவோட நேரடி ஆடியோ பதிவிலிருந்து எடுக்கப்பட்டது. முதல் பார்வையிலேயே இது எவ்வளோ தீவிரமான ஒரு ஸ்டேட்மெண்ட்னு உங்களால உணர முடியும். இது ஏதோ சாதாரண ஒரு ரசிகரோட குரல் கிடையாது. ஒருத்தர் மேல வச்சிருக்கிற அதீத விசுவாசம். அரசியல்ல இப்படிப்பட்ட சமரசமே இல்லாத வாழ்நாள் முழுமைக்குமான உணர்வுபூர்வமான உறுதிமொழிகள் எப்படி வேலை செய்துன்னு பாக்குறது ஒரு பார்வையாளரா நமக்கு நிஜமாமே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. அந்த தொண்டரோட மொத்த அரசியல் நிலைப்பாட்டையும் இந்த ஒற்றை வாக்கியம் அப்படியே பிரதிபலிக்குது. ஓகே, இப்போ இதுல நாம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இது வெறும் சினிமாவுக்கான கொண்டாட்டம் மட்டும்தானான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இது ஒரு ஆழமான அரசியல் பிரகடனம். இந்த வீடியோவோட தரவுகள்ல பாத்தீங்கன்னா #TVK அப்புறம் பாலிடிக்ஸ், அதாவது அரசியல், இந்த ஹேஷ்டேகுகள்லாம் ரொம்ப தெளிவாவே குறிப்பிடப்பட்டிருக்கு. இதன் மூலமா நமக்கு என்ன புரியுது? இந்த உணர்ச்சி பூர்வமான உறுதிமொழிக்கும் இப்போ களத்துல புதுதா உருவாகி இருக்கிற #TVK அப்படிங்கிற அரசியல் அமைப்புக்கும் நேரடி தொடர்பு இருக்கு. திரைத்துறையில இருந்து முழுமையா அரசியல் களத்துக்கு மாறிட்டாங்க அப்படிங்கறத இந்த தரவு நமக்கு திட்டவட்டமா சொல்லுது. இப்போ நாம இங்க கவனிக்க வேண்டிய மிக சுவாரஸ்யமான ஒரு உளவியல் இருக்கு. அந்த வீடியோல பேசுற நபர் ரொம்ப புத்திசாலித்தனமா ரெண்டு வெவ்வேறு உலகங்களை ஒப்பிடுறாரு. திரையிலேயே சரி, நாங்களும் இந்த மக்களும் உங்களை தோக்க விடுதில்ல அப்படின்னு அவர் சொல்றாரு. இதுதான் முதல் களம், அதாவது சினிமா. திரையில தங்களோட தலைவனை மக்கள் எப்படி எப்பவுமே ஜெயிக்க வச்சாங்களோ அதே வெற்றிய பேசி அடுத்த வரப்போற புதிய களத்திலையும், அதாவது நிஜ அரசியல்லையும் நாங்க உங்களை எப்படி தோற்க விடுவோம் அப்படின்னு அவர் ரொம்ப ஆணித்தரமா ஒரு கேள்வியை எழுப்புறாரு. கடந்த கால சினிமா வெற்றிகளை அவங்களோட எதிர்கால அரசியல் வெற்றிக்கான ஒரு அடித்தளமா அவர் பாக்குறாரு. இந்த ஒரு இரட்டை நிலைப்பாடுதான் இதுல ரொம்பவே முக்கியமான பாயிண்ட். அண்ட் இது ரொம்ப அருமையா இன்னொரு விஷயத்தையும் நமக்கு விளக்குது. அது என்னன்னா, அந்த பேச்சாளர் பயன்படுத்துற ஆழமான உடல் ரீதியான உருவகங்கள், அதாவது பிசியோலாஜிக்கல் மெட்டஃபர்ஸ். இது ஏதோ சாதாரண அரசியல் அறிக்கை கிடையாதுங்க. உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும், இதயத்துல துடிப்பு இருக்கிற வரைக்கும், உதட்டுல அந்த பெயர் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு மனித உடலோட, தன்னோட உயிரியலோட, தன்னோட விசுவாசத்தை அவர் கனெக்ட் பண்றாரு. தன்னோட வாழ்நாள் முழுமைக்கும் இந்த பந்தத்தை யாராலையும் உடைக்க முடியாது அப்படிங்கறத இந்த உருவகங்கள் மூலமா அவர் ரொம்பவே ஸ்ட்ராங்கா பதிவு செய்யறாரு. ஒரு அரசியல் தலைவர் மேல இருக்கிற பிணைப்ப தன்னோட சொந்த மூச்சுக்காத்தோட ஒப்பிடுறது அப்படிங்கிறது நிஜமாவே உச்சக்கட்ட அர்ப்பணிப்பு தானே. இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். அந்த ஆடியோ பதிவுல பலமுறை உச்சரிக்கப்படுற அண்ட் வீடியோவோட ஹேஷ்டேகாவும் பயன்படுத்தப்பட்டிருக்கிற அந்த #தளபதி அப்படிங்கிற சொல், ஆரம்பத்துல இது ஒரு நடிகருக்கான வெறும் திரையுலக பட்டமா மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா இந்த தடவை நம்ம கொஞ்சம் உற்று நோக்கினா அது இன்னைக்கு ஒரு மாபெரும் அரசியல் முழக்கமா, தொண்டர்களை ஒன்றிணைக்கிற ஒரு மிகப்பெரிய சக்தியா மாறி இருக்கிறத நம்மளால உணர முடியும். உதட்டுல தளபதி மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிற அந்த வரி இந்த ஒற்றை சொல்லுக்கு பின்னாடி இருக்கிற மாபெரும் அரசியல் திரட்சியை நமக்கு காட்டுது. சொல்லப்போனா அந்த பேரு தான் அந்த ஒட்டுமொத்த அரசியல் உறுதிமொழிக்கான உயிர்நாடியே. சரி, இப்போ இது எப்படி ஒரு கட்டமைப்புக்குள்ள வருதுன்னு நாம பார்க்கலாம். ஒரு ஆதரவாளரோட மனநிலை எப்படி படிப்படியா ஒரு பயணமா மாறுதுன்னு நாம லாஜிக்கா பிரிச்சு பார்க்கலாம். முதல் படி, திரையில இத்தனை வருஷமா கொடுத்த அந்த அசைக்க முடியாத ஆதரவு. ரெண்டாவது படி, அந்த ஆதரவை அப்படியே #TVK அப்படிங்கிற புது அரசியல் களத்துக்கு கொண்டு வரது. அண்ட் மூணாவது படி, திரையில எப்படி தோற்க விடலையோ அதே மாதிரி அரசியல்லையும் தோற்க விடாம அந்த இறுதி வெற்றிய உறுதி செய்யறது. அந்த பேச்சாளரோட மனநிலையை நாம சரியா கவனிச்சோம்னா இந்த 3 படிகள் தான் அவரோட எதிர்கால திட்டமா, ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையா இருக்கு அப்படிங்கிறது இந்த டேட்டாவில இருந்து நமக்கு தெரிய வருது. சோ இதுல இருந்து நமக்கு கிடைக்கிற மிக முக்கியமான ஃபைனல் டேக்அவே என்ன? இந்த மொத்த உணர்ச்சி கொந்தளிப்பும் இந்த அதீத விசுவாசமும் எதை நோக்கி பயணிக்குது? அந்த வீடியோவோட தலைப்பிலேயே ரொம்ப தெளிவான, வெளிப்படையான ஒரு பெரிய அரசியல் இலக்கு செட் பண்ணப்பட்டிருக்கு. அதுதான் சிஎம் ஆஃப் தமிழ்நாடு, அதாவது தமிழ்நாட்டின் முதலமைச்சர். அடித்தட்டு மக்கள் கிட்ட இருந்து எழும்புற இந்த தீவிரமான உணர்வுகள் வெறும் ஆரவாரத்துக்காக மட்டும் கிடையாது. அது நேரடியாகவே மாநிலத்தோட மிக உயர்ந்த அதிகாரத்தை அந்த முதலமைச்சர் நாற்காலிய குறிவச்சுதான் கட்டமைக்கப்படுது அப்படிங்கறத இந்த தரவை நமக்கு எந்தவித ஒளிவும் மறைவும் இல்லாம ரொம்ப தெளிவாவே காட்டுது. நாம இப்போ இந்த ஆழமான அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இப்போ உங்களுக்கான ஒரு முக்கியமான கேள்வி, சினிமா மேல இருக்கிற இந்த அதீத பக்தி
நிஜ அரசியல்ல ஒரு மாபெரும் வெற்றியா மாறுமா? ஒரு தொண்டனோட இதய துடிப்பு உள்ளவரை அப்படிங்கிற இந்த உணர்வுபூர்வமான உறுதிமொழி நாளைக்கு நிஜமான வாக்குச்சீட்டுகளா மாறி ஒரு புது வரலாற்றை உருவாக்குமா? இந்த தரவின் மூலியமா ஒரு புதிய அரசியல் எழுச்சியோட உணர்வுகளை நாம நியூட்ரலா அலசியிருக்கோம். இந்த கேள்விக்கான விடைய கண்டிப்பா காலம்தான் சொல்லணும். இந்த ஒரு சுவாரஸ்யமான சிந்தனையோட உங்களை நான் விட்டுடுறேன். இந்த தொகுப்பு கண்டிப்பா உங்களுக்கு புதிய சில பார்வைகளை கொடுத்துருக்கும்னு நம்புறேன். மீண்டும் இதே மாதிரி ஒரு ஆழமான தரவு பகுப்பாய்வுல நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் தொடர்ந்து சிந்திப்போம்.